தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். அடே ஜெகதீச பாண்டியா, நீ என்னடா இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஜெகதீச பாண்டியன் இன்றைய தினம் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது என்னன்றத முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய முன்னாள் நிர்வாகியான ஜெகதீச பாண்டியனை நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஜெகதீச பாண்டியன் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருந்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் தமிழ் தேசியம் குறித்தும் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. தமிழ் தேசியத்தை எப்படியாவது தமிழ்நாட்டில் நிலைநாட்டியே ஆகணும் அப்படின்னு சீமானோட நீண்ட நாட்களாக பயணித்த ஒரு காரணத்தினாலேயே ஜெகதீச பாண்டியன் மேலே ஒரு பெரிய மரியாதையை சீமானுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். பல இடங்களில் ஜெகதீச பாண்டியன் கட்சியிலிருந்து விலகிய பிறகு கூட ஜெகதீச பாண்டியன் குறித்த கேள்விகள் வரும்போது சீமானவர்கள் சிரித்தபடி கடந்து செல்றதும், அந்த கேள்வி வேண்டாம் அப்படின்னு சொல்றதும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஜெகதீச பாண்டியன் மேலே எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் சீமானவர்கள் வச்சிருக்காரு அப்படின்றத காட்டுது. ஆனால் இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே பொருட்படுத்தாம நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து தொடர்ந்து சீமானை குறித்த அவதூறுகளை இப்போ வரைக்கும் ஜெகதீச பாண்டியன் பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜெகதீச பாண்டியன் பிரபலமாகணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக சீமானவர்கள் ரொம்ப மோசமான மனிதர் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜெகதீச பாண்டியன் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கள்லையுமே சொல்லியிருந்ததும், அதற்கு பிறகு சீமானவர்கள் பணத்தாசை பிடிச்சு ஆடுறாரு அப்படின்னு சீமான் மேல அபாண்டமான நிறைய பழிகளையும் ஜெகதீச பாண்டியன் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. இது எல்லாமே சரி, வாழ்வுரிமை கட்சியில் இணைந்துட்டாரு, அதுவும் தமிழ் தேசிய கட்சி தானே அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க, இன்றைய தினம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக தமிழக வெற்றி கழகத்தில் ஜெகதீச பாண்டியன் இணைந்திருக்காரு. இணைந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் தளபதியுடன் அப்படின்னு விஜய் கூட இருக்க மாதிரியான புகைப்படத்தை போட்டிருந்ததும், தமிழக வெற்றி கழகத்துல இணைந்ததை மிக பெருமையாக போஸ்டாக போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா பல பேருடைய கவனத்தை ஈர்த்து ஜெகதீச பாண்டியன் இவ்வளவு கேவலமான மனுஷனா அப்படின்னு சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் தேசியவாதியான ஜெகதீச பாண்டியன் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று சொல்லக்கூடிய ஒரு பெரியாரிஸ்டான விஜயோடைய கட்சியில் எப்படி இணைந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொரு பக்கமும், விஜய் கட்சியில் எப்படி இணைந்தாரு அப்படின்ற கேள்வியை ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் விஜயை அவ்வளவு கடுமையாக விமர்சித்த ஒரு நபர் எப்படி விஜயோட கட்சியிலே இணைய முடியும் அப்படின்ற இன்னொரு கேள்வியை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எழ வச்சிருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் குறித்த ஒரு விமர்சனத்தை ஜெகதீச பாண்டியன் வச்சிருந்தாரு. அது ரொம்ப வைரலாகவும் ஆகிருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு விருது வழங்கும் போது எதனால அவர் கட்டி பிடிக்கிறாரு அப்படின்னும், இது ரொம்பவே ஒரு இச்சையான விஷயம் அப்படின்னு விஜய் மேல ஒரு அபாண்டமான பழியை போட்டு, விஜயோடைய கரியரை விட்டுட்டு வந்தது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு விஜய் மேல ஏகப்பட்ட விமர்சனத்தை வச்சிருந்தார் ஜெகதீச பாண்டியன். ஆனா இவ்வளவு விமர்சனத்தை தாண்டி தன்னுடைய தலைவனாகவே விஜய் அவர் ஏத்துக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலை இவ்வளவு நாள் அவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதான் காட்டுது. ஏன்னா ஜெகதீச பாண்டியன் சொல்லிய பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பல மக்கள் சீமான் இவ்வளவு கெட்ட மனுஷனா அப்படின்னு சிந்திக்கிற வகையிலையும், ஏன்னா இவ்வளவு நாளா சீமானோட ஒரு பயணித்த நபர் இப்படி அடிச்சு சொல்றாரு அப்படின்னு கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி எழ வச்சிருக்கோம். ஆனா இன்றைய தினம் இவர் பண்ணியிருக்கக்கூடிய செயலில் பார்த்தீங்கன்னா ஜெகதீச பாண்டியன் உண்மையிலேயே ஒரு கேவலமான மனிதர் தான் அப்படின்றது காட்டுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது இணைந்திருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.